Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. ஒரு போர் அப்படிங்கிறது bunch of battles அப்படிம்பாங்க. ஒரு நாளும் தனித்தனியா நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு ஈரானோட கை வந்து ஸ்ட்ராங்கரா இருக்குது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. எந்த விதத்துல சொல்றேன்னு பாத்தீங்கன்னா உலகத்தோட one of the most powerful countries சைனா வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டா வந்தது மட்டும் இல்லாம அமெரிக்காவை வந்து குற்றம் சொல்லி இருக்காங்க, வார்னிங் கொடுத்திருக்காங்க. இதோட நிறுத்துறது மட்டும் இல்லாமல் ஈரானும் சைனாக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. லிட்டரலா ஒரு போர் களம் போயிட்டு இருக்குது. மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற எல்லா கண்ட்ரியும் ஈரான் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, அமெரிக்காவை போட்டு அடிக்கிறாங்க, இஸ்ரேலை போட்டு அடிக்கிறாங்க, சுத்தி இருக்கக்கூடிய எல்லா அரபு கண்ட்ரீஸே அடிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல சைனா வந்து ஈரானை சப்போர்ட் பண்ணிருக்குது, சைனா வந்து அமெரிக்காக்கு வார்னிங் கொடுத்திருக்குது. இதுக்கு தேங்க் பண்ற மாதிரி தனியா இருக்கிற ஈரானுக்கு ஒரு கை இப்போ சப்போர்ட்டுக்கு கிடைச்ச மாதிரி ஈரான் வந்து பதிலுக்கு சைனாக்கு யாருக்குமே பண்ணாத ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இண்டிபெண்டன்ட்டா இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஈரானோட தாக்குதல் வந்து ஆன் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அண்ட் இஸ்ரேல் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்திருக்குது. நம்ம ஆக்சுவலா வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேசினப்போ ஈரான் மேல வந்து கம்ப்ளீட் பவர் இருக்குது, சுப்பீரியர் ஏர் பவர் எங்க கிட்ட தான் இருக்குங்கிறத இன்னைக்கு பேசினாங்கன்னு பார்த்தோம். பட் இன்னைக்கு நம்ம அப்டேட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரான் சைடுல இருந்து அப்டேட்ஸ் எடுத்து பார்க்கறப்போ நூற்றுக்கணக்கான அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து நாங்க பதிலுக்கு அடிச்சிருக்கோம்னு அவங்க நிறைய ரெக்கார்ட் சொல்றாங்க. அது போக என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கேரிங் வெசல் ஓகேவா ஒரு ஐலாண்டே கடலுக்குள்ள போற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கப்பல் அடிச்சிருக்கோங்கறாங்க. சோ ஈரானுமே வந்து ஒரு பெரிய தாக்குதலை நாங்களும் நடத்திருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டுருக்காங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்க போறோம். சைனா வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணது என்ன, அமெரிக்கா வார்ன் பண்ணது என்ன, ஈரானோட தாக்குதல் எவ்வளவு பெருசா இருந்திருக்கு. மீன்வைல் நம்ம இதையும் பார்க்க போறோம். துபாய், கத்தார், இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் அண்ட் இஸ்ரேலோட அமெரிக்கா தாக்குதல் ஈரான் மேல எப்படி இருந்துச்சு இது எல்லாத்தையும் நம்ம டீடைலா பார்க்க போறோம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த மொத்த போரையும் டீடைல்டா க்ளோஸ்டா ஒரு நாள் ஃபுல்லா நடக்கிறது எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் டெய்லி இந்த அப்டேட்ஸ் வந்து நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் வந்து கொடுக்குற அப்டேட் உங்க யூடியூப் ஃபீட்ல வந்து சேரணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் வந்து உங்ககிட்ட கண்டென்ட் சேரும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. ஃபர்ஸ்ட் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தின தாக்குதல் என்ன, அதுக்கப்புறம் ஈரான் நடத்தின தாக்குதல் என்ன, மூணாவது துபாய், கத்தார், பஹ்ரைன் இந்த மாதிரி அபுதாபி இந்த மாதிரி இந்தியர்கள் ஒரு கோடி இந்தியர்கள் வாழக்கூடிய மிடில் ஈஸ்ட்ல வந்து நிறைய இவங்க ரெண்டு பேர் அடிச்சிக்கிறதுல நடுவுல அவங்க தான் இருக்காங்க. அது மீமா கூட நிறைய பேர் ஃபன்னியா போட்டுட்டு இருந்தாங்க. இந்த நடுவுல இருக்கிற கண்ட்ரீஸ் தான் ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேர் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அதோட சம்பந்தமே இல்லாம பாதிக்கப்பட்டு இருக்கிறது இவங்க தான். சோ அங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கறதையும் பார்க்க போறோம். லாஸ்ட் 24 ஹவர்ஸ்லயும் துபாயா இருக்கட்டும் நிறைய இடங்கள்ல வந்து உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சுகமான விஷயம். நம்ம முதல்ல அமெரிக்கா இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல இருந்து வர ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. 50,000 அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வந்து இப்போ ஈரானை சுத்தி இருக்காங்க. ஓகேவா, அமெரிக்கா உலகத்தோட மறுபக்கத்துல இருக்காங்க. இந்த 50,000 அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வந்து இப்போ ஈரானை வந்து சுத்து போட்டுருக்காங்க. 200 ஏர்கிராஃப்ட் வச்சிருக்காங்க, 2 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் ஷிப் வச்சிருக்காங்க. ஓகேவா, 200 அமெரிக்கன் ஃளைட்ஸ், 50,000 அமெரிக்கன் ட்ரூப்ஸ் பிளஸ் 2 ஏர்கிராஃப்ட் கேரிங் ஷிப்ஸ், சுத்தி ஏகப்பட்ட சப்மரீன் எல்லாம் சொல்லாம ஏகப்பட்ட சப்மரீன் ஷிப் எல்லாம் இருக்கும். பட் தெரிஞ்ச அமெரிக்கா இவ்வளவு வச்சிருக்காங்க. லிட்டரலா உலகத்தோட மறுபக்கத்துல இப்போ இந்தியா வந்து இந்தியன் ஆர்மியும் இந்தியன் நேவியும் வந்து சம்பந்தமே இல்லாம நியூயார்க்கை சுத்தி இறக்கி விட்டா எப்படி இருக்கும். உலகத்தோட மறுபக்கத்துல நம்ம போறதுக்கே 12 மணி நேரம் ஆகும். ஆனா அந்த மாதிரி அமெரிக்கா வந்து அவங்களோட மொத்த படையும் நம்ம இந்தியா கிட்ட தான் ஈரான் இருக்கு. ரொம்ப தள்ளி இல்ல. ஈரான் கிட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஃளைட் அவ்வளவுதான். அங்க வந்து ஃபுல்லா இறக்கிட்டாங்க. சோ ஈரான் வந்து அவ்வளவு கிட்ட இந்தியா கிட்ட இருக்குது. ஓகேவா, அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரானியனோட டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து நாங்க கம்ப்ளீட்டா தகர்த்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் 2100 ஈரானியன் டார்கெட்ஸ் வந்து நாங்க முடிச்சிருக்கோம். அது போக வந்து 1100 ஈரானியர்கள் வந்து இந்த தாக்குதல்ல இது வரைக்கும் இறந்திருக்காங்க. சுகமான விஷயம். 1000க்கும் மேற்பட்டவங்க ஈரானுக்குள்ள மட்டும் இறந்திருக்காங்க. 17 ஈரானியன் ஷிப்ஸ் வந்து நாங்க முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து ஈரானுக்கு வந்து நாங்க இவ்வளவு பெரிய தாக்குதல் பண்றோம் அமெரிக்கா சொல்றாங்க. இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா இதே அவங்க ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணனும்னா ஈரான் அப்படிங்கற ஆக்டோபஸ்க்கு நாங்க வந்து டென்டக்கிள்ஸ் வெட்டி விட்டுட்டோம். அதாவது ஆக்டோபஸோட கைகள் நிறைய இருக்குல அதெல்லாம் வெட்டிட்டோம். which means அவங்க வந்து டிஃபென்ஸ் சிஸ்டம் அஃபென்ஸ் சிஸ்டம் அதெல்லாம் காலி பண்ணிட்டோம். எங்களுக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் ஈரானியன் ஸ்கை வந்து இஸ்ரேல் கையில இருக்குன்னு இஸ்ரேல் சொல்லிருக்காங்க. இது அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் சொல்றது. எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு போறப்போ ஒரு இன்வால்வ் ஆயிருக்கிற கண்ட்ரி வந்து ஃபுல்லா உண்மையை பேச மாட்டாங்க. அவங்க தரப்பு பாசிட்டிவா இருக்கிறது மட்டும் தான் பேசுவாங்க. சோ இதுல எது உண்மை எது பொய்ங்கிறது வந்து தேர்ட் பார்ட்டியா நம்ம எல்லாரும் விஷுவலா எதை பார்க்கறோமோ அதை நம்பிக்கணும். ஓகேவா, பட் பேசிக்கா இதுதான் வந்து அமெரிக்கா அண்ட் இஸ்ரேலோட கிளைமா இருக்குது. இப்போ ஈரானோட கிளைம் என்னன்னு பார்ப்போம். ஈரான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நெதன்யாஹுவோட ஆபீஸ் வந்து அடிச்சிட்டோம் அப்படிங்கறாங்க. அதாவது இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் இந்த மொத்த பிரச்சனைக்கு மூலதனம் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து பாயிண்ட் பண்றாங்க. இங்க எப்படி அலி காமினை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொல்றாங்களோ அதே மாதிரி ஈரான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஈரானுக்கு இவ்வளவு பெரிய துயரம் வரதுக்கான காரணம் காசால இருக்கிற பிரச்சனை இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெதன்யாஹு தான் சொல்றாங்க. சோ அவர் ஆபீஸ்ல இருக்கிறப்ப அவரோட ஆபீஸ் காம்பவுண்டே நாங்க அடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து ஈரான் ஒன்னு வைக்கிறாங்க. இது உண்மையிலேயே நடந்திருந்தா ஈரான் வந்து இவங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு ஈஸியான கண்ட்ரி கிடையாது. அமெரிக்கா ட்ரம்ப் முதல்ல பேசினப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது நாங்க அவ்வளவு பெரிய ஆளுன்னு சொன்னாங்க. பட் ஈரான் பதிலுக்கு அடிச்சு இஸ்ரேல்ல அவங்களோட அந்த பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் அடி வந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம்ங்கிறது தெரிஞ்சுப்போம். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா மிலிட்டரி பேஸ் இன் டெல் அவிவ் அவங்களோட கேபிட்டல் இருக்கிற இஸ்ரேலோட மிலிட்டரி பேஸ் எல்லாம் அடிச்சாச்சு. யுஎஸ் ஷிப் வந்து நாங்க அடிச்சாச்சுங்கறாங்க. இது பெரிய கிளைம். யுஎஸ் ஷிப் வந்து ஒரு இடத்துக்கு போச்சுனா எந்த கண்ட்ரினாலயும் யாராலையுமே திருப்பி அடிக்க முடியாது. யுஎஸ் வந்து இன்வின்சிபிள், அவங்க யாருமே தொட முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கப்போ ஈரான் என்ன சொல்றாங்க அந்த கப்பலை நாங்க அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏப்ரஹாம் லிங்கன் நினைக்கிற அந்த கப்பல் பேரை நாங்க அடிச்சிட்டோம்ங்கறாங்க. இது வரைக்கும் 17 வேவ்ஸ் ஆஃப் தாக்குதல்களை நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. யுஎஸ் ஓட எம்பசி ரியாத்ல, சவுதில, குவைத்ல, துபாய்ல, யுஏஇல சொல்லிட்டு 3 நாடுகள்ல இருக்கக்கூடிய யுஎஸ் ஓட கான்சுலேட் அடிச்சிருக்கோம். அதுக்கான வீடியோஸ் இது ஃபுட்டேஜஸ் இதுன்னு காமிக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து இது வரைக்கும் இறந்திருக்காங்க. அமெரிக்கா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. 6 பேர்னு கணக்கு சொல்றாங்க. பட் ஆக்சுவலா எங்களோட தாக்குதல்ல நூற்றுக்கணக்கான அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இது வரைக்கும் இறந்துட்டாங்க. அண்ட் யுஎஸ் ஓட பேசஸ் நாங்க எல்லா இடத்துலயும் அடிச்சிட்டு இருக்கோம். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல சுத்தி இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல நாங்க அந்த ஆயில் இடங்கள்லாம் இருக்குல, எண்ணெய் ரீஃபைனரிலாம் இருக்குல, அதெல்லாத்தையும் தாக்கிட்டு இருக்கோம். யுஏஇல வந்து இவங்க அடிச்ச நிறைய தாக்குதல் இது வரைக்கும் வந்து ஐ திங்க் ஒரு 40 மிசைல்ஸ் ஓகேவா மொத்தம் ஈரான் வந்து ஜிசிசி குள்ள அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற கண்ட்ரீஸ்க்குள்ள 40 மிசைல் அனுப்பிச்சிருக்காங்க. இதுல வந்து நிறைய பேர் இறந்திருக்காங்க. நிறைய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல வந்து இவங்க கவுண்டரிங் சிஸ்டம்லாம் அமெரிக்கா வச்சிருந்தாலும் அவங்க வந்து அடிக்கிறதுல நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஈரானோட ப்ராக்ஸிஸ் இந்த ஹவுதீஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஹமாஸ் மாதிரி நிறைய அமைப்புகள்லாம் அதை சுத்தி மத்த கண்ட்ரீஸ்ல லெபனான்குள்ள எல்லாம் இருப்பாங்க, ஈராக்குள்ள இருப்பாங்க. ஆனா அமெரிக்காவுக்கு அவங்களுக்கு பிடிக்காது, அமெரிக்கா அவங்களுக்கு பிடிக்காது, ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் வந்து இப்போ அமெரிக்காவை போட்டு அடிக்கிறாங்கங்கறாங்க. அது போக என்னன்னு பாத்தீங்கன்னா ஒமான் கிட்ட சில ஷிப்ஸ் வந்து உள்ளுக்குள்ள தாண்டி போக பார்த்திருக்கு. போகாதீங்கன்னு சொன்ன ஒரு வழி இருக்குன்னு அது வழியா போக ஆரம்பிச்சப்போ அங்க இருக்கிற
ஷிப்ஸையும் போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ ஈரான் வந்து டெக்னிக்கலி ஒரே நேரத்தில் நான் கணக்கு போட்ட வரைக்கும் ஒரு 15-16 கண்ட்ரீஸை வந்து ஈரான் வந்து ஒரே நேரத்தில் தாக்கிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் டர்க்கி. இந்த லிஸ்ட்ல புதுசா இந்த வீடியோ எடுக்கிறது 1 hour முன்னாடி டர்க்கியும் வந்து சேர்ந்திருக்கு. ஏன் என்ன ஹிஸ்டரிங்கிறது நமக்கு நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா டர்க்கிக்கும் ஈரானுக்கும் என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. ஆக்சுவலா இந்த மொத்த கேஸ்லயும் டர்க்கி இந்த சைடு இருக்குது. ஆனா டர்க்கியுமே வந்து இன்னைக்கு அடி வாங்கி இருக்குது ஈரான் மூலமா. சோ அது என்னன்னு நம்ம நாளைக்கு ப்ராபபிலி அப்டேட் பண்ணுவோம். ஈரான் வந்து ஒரு கண்ட்ரியா ஒரே நேரத்தில் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 15 to 20 கண்ட்ரீஸ் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இது மொத்தமா வந்து எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியா இருக்கும். இதுக்கு நான் இன்டர்நெட்ல சில நிறைய இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பேசுவாங்கல்ல, அது ஒரு சைனீஸ் ப்ரொஃபசர் ஒருத்தர் இருக்காரு. இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுவார். நாஸ்ட்ராடமஸ் மாதிரி பாபா வங்க மாதிரி கிடையாது. உண்மையிலேயே குளோபல் பேட்டர்ன் இப்படி தான் போயிட்டு இருக்குது, இங்க தான் பிரச்சனை ஆகும் பாருங்க அப்படின்னு லாஜிக்கலா சில பேர் பேசுவாங்க. பிராக்டிகலா உண்மையிலேயே ஃபேக்ட் வச்சு பேசுவாங்க. கான்ஸ்பிரசி தியரியில அவர் வந்து சில கான்ஸ்பிரசி தியரிஸ் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட் வந்து டைரக்டா ப்ரோபோஸ் பண்ணுவாங்கல்ல. இப்படி ஒன்னு நடக்கலாம் பாங்க, மோஸ்ட் ஆஃப் நடக்கும். அந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி இந்த போர் நடக்கும்னு எதிர்பார்த்தாரு. 2026 ஸ்டார்ட் ஆகிறப்பமே சொன்னாரு, ட்ரம்ப் தான் ஆரம்பிப்பார், ஈரான் தான் அடிப்பாங்க, எல்லாமே அவர் சொன்னார். அவர் அடுத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் வந்து இப்போ உலகத்துக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குது. நான் வந்து தனியால் கிடையாது, நான் நினைச்சேனா இருக்கிற மொத்த உலகத்தோட பிசினஸ் எக்கானமி அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் அதை மூடி வைக்க முடியும். நான் நினைச்சேனா ஜிசிசியோட எண்ணெய் வளத்தை வச்சு தான் இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு, அந்த எண்ணெய் வளத்தை எல்லாத்தையும் காலி பண்ண முடியும். ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் இன்டைரக்டா அமெரிக்காவோட தாக்குதலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அமெரிக்காவை ஈரானால டைரக்டா அடிக்க முடியாது, உலகத்தோட மறுபக்கத்தில் இருக்குது, அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்ல. ஆனா இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சுத்தி இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் பிரச்சனை கொடுக்க முடியும். இதுக்கு அடுத்து அவங்க எங்க கை வைப்பாங்கன்னா தண்ணி டீசாலினேஷன் பிளான்ஸ் வந்து இந்த மிடில் ஈஸ்ட்ல நிறைய இடத்துல இருக்குது. தண்ணி வந்து பெட்ரோலை விட மோர் இம்பார்ட்டன்டான விஷயம் மிடில் ஈஸ்ட்ல. நம்ம எல்லாருமே தெரியும், டெசர்ட் நடுவுல இருக்காங்க. அப்போ ஈரான் வந்து இதே போக்குல போச்சுனால் அங்க இருக்கிற டீசாலினேஷன் பிளான்ட் வச்சு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒன்னு தட்டி விட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா பேசிக்கா இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாம் அமெரிக்கா கிட்ட போய் பேசு, நீ ஏன் பேச கொடுக்குற, அவங்க கிட்ட போய் பேசி இந்த போரை நிறுத்து, ஏன்னா உங்களால முடியும், நீங்க அலோ பண்றதுனால தான் அமெரிக்கா இதை பண்றாங்க. அப்போ அமெரிக்காவை டைரக்டா அடிக்க முடியலனா யார் அலோ பண்றாங்களோ அமெரிக்கா அடிக்கிறதுக்கு அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்ஃபேக்ட் இதை தான் ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் அவர் மேக் பண்ணிருக்காரு. பேட்டர்ன்ஸ் ரீட் பண்ணி பண்ணக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் தான் இது. ப்ராபபிலி போறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. பட் ஓவரால் இதுதான் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன். இது போக இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா கிட்ட ஒரு கப்பல் அடிச்சாங்க, நிறைய நியூஸ் வருது. இது எந்த அளவுக்கு ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் நாளைக்கு பார்ப்போம். டர்க்கியை வந்து எதுக்கு ஈரான் அடிச்சாங்க, ஸ்ரீலங்கா கிட்ட ஒரு கப்பல் யார் அடிச்சாங்க, என்ன அடிச்சாங்க, இன்னும் ஃபுல் டீடைல்ஸ் வரல. அதுவும் என்னங்கறத நாளைக்கு பார்ப்போம். உண்மையிலே ஒரு விஷயம் சொல்றேன், உலகம் வந்து இந்த போரை தவிர்க்க முடியாது, உலகத்துக்கு நல்லது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஈரான் ஆர் மிடில் ஈஸ்ட் எனிமோர். இது எல்லாரையுமே பாதிக்க போகுது. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ சாப்பிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க சாப்பிட்டு இருக்கிற தக்காளி வெங்காயம் அதுல இருக்கிற இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ படுத்துட்டு இருந்தீங்கன்னா, அந்த வாங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கோங்க, ஒரு பில்லோ பெட் வாங்கணும்னாலோ கையில இருக்கிற போன் வாங்கணும்னாலோ அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரணும். வர்றது ஃபுல்லாமே ஃபாசில் ஃபியூல் மூலமா தான் வருது, கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல், அதோட ஏதோ ஒரு வேரியன்ட் மூலமா தான் வருது. அதை கொண்டு வரதுக்கு நமக்கு வந்து ஏதாவது ஒன்று தேவை, ஒரு ஃப்ளைட்டோ, ஷிப்போ, பஸ்ஸோ, லாரியோ ஏதோ ஒன்று தேவை. அதனால தான் எல்லா பொருட்களும் நம்ம கைக்கு கிடைச்சிட்டு இருக்குது. ஸ்விக்கில ஆர்டர் போட்டா கூட நம்ம கை கொண்டு கொடுக்குறவங்க வந்து பெட்ரோல் யூஸ் பண்ணி தான் வராங்க. அப்போ இந்த விலையை ஏற்றி விட்டாங்கன்னா மொத்த உலகத்துல எல்லா விலையும் ஏறி போயிடும். ஓகேவா? நீங்க படுத்துட்டு இருக்கிற பெட் பில்லோல இருந்து, டிவில இருந்து, போன்ல இருந்து அந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாக வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் a long shot. பட் இது இப்படியே போச்சுனா அங்க வரைக்கும் போகும். உலக போர்கள் அப்பலாம் வந்து அப்படிதான் வேர்ல்ட் ஃபுல்லா பிரச்சனை வரும். எங்கேயோ போர் நடந்துட்டு இருக்கும், வேர்ல்ட் ஃபுல்லா பிரச்சனை இருக்கும். அதை நம்ம போகிறத தவிர்க்கிறது நல்லது. நான் உண்மையிலே 21st செஞ்சுரியில நான் சின்ன வயசுல வந்து படிச்சிருப்பேன். இந்த புக்ல ஹிஸ்டரி புக்ல தான் போரெல்லாம் பார்த்திருக்கோம். என்னன்னு தெரியல, இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் பாருங்களேன், அவ்வளவு போர்கள் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். 2020க்கு முன்னாடி நம்ம எவ்வளவு போரை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். போர்னா எங்கேயோ நடக்கும். போர்னு சொன்னாலே பிளாக் அண்ட் ஒயிட்ல ஏதோ உலக போர் அப்படி தானே நம்ம ஞாபகம் இருக்கிறோம். கண்ணு முன்னாடி இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இட்ஸ் அப்சல்யூட்லி சேட். ஹோப்ஃபுல்லி எனக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஒரு பாட்டுல வரும், யார் இருந்தாலும் ஒரு தாய் அழுவாள். அவங்க வந்து இஸ்ரேலி அம்மாவா இருந்தாங்க, ஈரானியன் அம்மாவா இருந்தாங்க, அமெரிக்கன் அம்மாவா இருந்தாங்க, எல்லாருமே கடைசியில் மனுஷங்க தானே. இவ்வளோ அடிச்சுக்கிட்டு செத்து என்ன பண்ண போறோம்னு எனக்கு தெரியல. ஹோப்ஃபுல்லி இந்த பிரச்சனை எல்லாம் முடியணும். அதுக்கான பீஸ்க்கான பிரார்த்தனை இந்த வீடியோட முடியலும் நான் வச்சுக்கிறேன். ஹோப்ஃபுல்லி யூ வில் ஆல்சோ விஷ் ஃபார் தட். முடிஞ்ச அளவுக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, சைனா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர். அண்ட் நீங்க இதை நாளைக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா அப்டேட்ஸையும் ஒரே 10 நிமிஷம் வீடியோல பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. பை, டேக் கேர்.